சிறப்புச்சா. இந்த புதன்கிழமைக்கு ஆரம்பமாக நாம் தேவனை மிகைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கும்படியாகவும் தேவனுடைய ஜனங்களாக நாம் தேவனோடு கூட மீண்டுமாக ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தும்படியாகவும் இப்படிப்பட்ட வாய்ப்பை தேவன் கொடுத்தபடியால் நன்றி செலுத்தி இந்த புதன்கிழமை ஆரம்ப கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆரம்ப ஜெபம் சகோதரர் ஏல்ராஜ் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள் ஆராதித்த எங்கள் பரலோக பிதாவை இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆராதிக்க கிருபை செஞ்சதுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கும் பரலோக பிதாவுக்கும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, எத்தனையோ ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே ஒரு சிலராய் எங்களை அழைத்து ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தின் ஈடுபலி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உம்முடைய குமாரன் மூலமாய் ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்க போற மேலான அந்த பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சர்வ வல்லமை பொருந்தியவரும் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்கவும் உம்முடைய வசனங்களை தியானிக்கவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தினத்தில் தூது கொடுக்குற அன்பு சகோதரனை மறைத்து தேவ ஆவியினாலே ஆண்டவரே, தேவ பரிசுத்த ஆவியினால ஆண்டவரே அவர் பேச நீர் உதவி செய்யுங்க. தேவ ஆவி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். பரிசுத்த தேவன் எங்களை வழிநடத்தட்டும். எல்லா காரியங்களிலும் உங்களுடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் கீழ்ப்படுத்துகிறோம். எங்கள் நினைவுகளும் எண்ணங்களும் யோசனைகளும் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் கீழ்ப்படுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. குமாரன் மூலமாய் பிதாவாகின தேவனே மகிமைப்படுவீராக. எல்லா கருத்தும் உம்முடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவராய் ஆண்டவரே முகமுகமாய் காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பனோட அச்சரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். இந்த நாளிலுமாக தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலுமாக நாம் தேவனுடைய வசனத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவதூதர்கள். நம்முடைய பிதாவாக இருக்கிற தேவன் குமாரன் மூலியமாக அநேக படைப்புகளை செய்திருக்கிறார். அதில் ஒரு காரியம் தேவதூதர்கள். இந்த தேவதூதர்கிற தலைப்பிலே இன்றைய தூது கொடுக்கக்கூடிய சகோதரர் கவிச்செல்வன் அவர்களை சபையின் சார்பாக அழைக்கிறோம். கிறிஸ்தேசுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி, உங்களை யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு நாம் நேராக பாடத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். இன்றைக்கி நம்ம பாடத்துக்குள்ளே எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் தேவதூதர்கள். அதாவது தேவனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம். படைப்பு எல்லாமே தேவன் படைத்த உலகம், சாத்தானை எடுத்துக்கிட்டால் கூட சரி, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே தேவனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த இயற்கை எல்லாமே எடுத்தாலுமே அதுன்னு கூட தேவன் படைத்த ஒரு மாபெரும் விஷயம் தான் தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 34:7. சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு, எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் இல்லை, அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு அவரோட வேலை என்ன, தேவதூதர்கள் யார், பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டில் எப்படி இருக்காங்க, இப்போவுமே நம்ம கூட தேவதூதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் முடியறதுக்குள்ள நம்ம பார்த்துடலாம். தேவதூதர்களோட வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஈஸியாக இந்தியிலே நம்ம தெரிஞ்சிருச்சு. சூழ பாலம் இறங்கி அவரை விடுவிக்கிறார். ஒரு பிரச்சனை, அவரோட பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தேவன் அவரோட ஏஞ்சல்ஸை, அதாவது அவரோட ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அவங்களோட வேலைக்காரர்களை அனுப்பி சூழ பாலம் இறங்கி அவரை விடுவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பார்க்கலாம். இப்போ தேவனுடைய திட்டத்துக்கு பயன்படுற விஷயத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையும் ஒன்று.
அதுக்கு அடுத்ததுன்னு சொன்னால் அவரோட வசனம் எல்லா தேவனுடைய திட்டத்தை சரியாக நடத்த உதவி செய்யுது. அடுத்தது அதில் சாத்தானுக்கும் ஒரு வேலை இருக்குது. அதே போல் மனிதர்களுக்கும் தேவனுடைய திட்டத்தை கரெக்டாக நடக்கிறதுக்காக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ஒரு பிரின்சிபல். இப்படி தான் நடக்கணும்னா இப்படி தான் நடக்கும். அதே போல் அதுக்கடுத்தது பரிசுத்த ஆவிக்குமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அதுக்கும் ஒரு வேலை இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய தேவதூதர்களுக்கும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. இப்போ இந்த மீதி இருக்கிறவங்களுக்கும் இந்த கடைசியில் இருக்கிற தேவதூதர்களுக்கும் ஒரு மேஜரான விஷயம் டிஃப்ரென்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, இவங்க தேவதூதர்களுக்கு மட்டும் ஒரு செர்டன் பொசிஷன் இருக்குது. இப்போ ஒரு வேலை கொடுத்துட்டாருன்னா இந்த வேலையை அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன், ஒரு இப்போ வந்து மேனேஜர், கோ மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் வந்து ஒவ்வொரு தேவதூதர்களும் கொடுத்துருப்பார். இந்த வேலையை இவங்க செய்யணும், இந்த வேலையை இவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் இருக்கும். அதே போல் தேவதூதர்கள் வந்து தேவனை காண்பாங்க. ஒரு விஷயத்தை இங்கிருந்து ஒரு மனிதருக்கு எந்த பிரச்சனை ஜெபமே செஞ்சாலுமே அந்த ஜெபத்தை கொண்டு போய் சேர்த்ததுமே தேவனால தான் பேசுகிறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், எபிரேயர் 1:7. எபிரேயர் 1:7. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஸோ தேவதூதர்கள் வந்து ஒரு ஏஞ்சல் ரூபத்தில் தான் வருவாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படியும் இல்லை. ஏன்னா அங்கே தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும், உயிரற்ற பொருளால் சரி உயிரில்லா பொருளால் சரி எதையுமே, இப்போ ஒரு சேரை வந்து தேவதூதர்களாக அந்த இடத்துல வந்து நான் உட்காந்து அந்த சேரை வந்து உடையணும் அப்படின்னா அந்த இடத்துல தேவதூதர்கள் வச்சு அதுவுமே உயிரற்ற பொருளால் சரி உயிருள்ள பொருள் எதுவுமே தேவதூதர்களால் மாற முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள். இப்போ மேலோட்டமாக வந்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ப்ரே பண்ணுறது வந்து இப்போ நம்ம உலகத்தில் 700 கோடி பேர் இல்லை, ஒரு 200-250 கோடி பேர் வந்து கிறிஸ்டினாக தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் கிறிஸ்டினாக தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லா ப்ரேயருமே தேவனால் கேட்கப்படணும்னா என் மனசில் அதில் எத்தனை பேர் மனசில் ஜெபம் பண்ணுவாங்க, அது எல்லாமே தேவனால் கேட்கப்படும். அப்படின்னா நம்ம என்ன நினச்சோம், தேவன கண்கள் வந்து எல்லா இடத்துலையும் உலாவி கொண்டு இருக்கிறது, தேவன் எல்லாத்தையும் பார்ப்பார் அப்படின்ட்டு. ஆனால் தேவன் வந்து மெஜிஷியன் கிடையாது. எல்லாமே படைப்புமே சரி எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ரூல்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், ஆர்கனைஸ்டாக கூட்டு வந்திருப்பார். அதே போல தான் இந்த நம்ம சத்தியத்தையுமே தேவன் அப்படியே எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னா தேவதூதர்களை வச்சு தான், அவரோட வேலைக்காரர்களை வச்சு கண்டுபிடிக்கிறவா தேவதூதர்களை வச்சு தான் பார்க்குறாரு. அதுக்கு இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 2 பேதுரு 2:11. 2 பேதுரு 2:11. அதிக பலனையும் வல்லமையையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. அதிக பலன் வல்லமையும் உடையவர்கள் அவர்கள். தேவன் வந்து அவர்களுக்கு பவர் கொடுத்துருக்காரு. இந்த பவரை இப்படி தான் செய்யணும் அப்படின்னா அந்த பவர் நம்மளோட மனசில் எப்படி இருக்குது, என்னோட அந்த வல்லமையை யூஸ் பண்ணி நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம், இனிமேல் என்ன நடக்க போகுது, அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு கூட தேவதூதர்கள் தெரிஞ்சு உடனே போய் தேவனிடத்தில் வந்து போய் சொல்லிடுவாங்க. இதுக்கு வந்து இந்த டேரக்டாக மெசேஜ் இது இல்லை. அதாவது எப்படி வந்து தேவன் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவதூதர்கள் வச்சு தான் பார்க்குறாரு அப்படின்னு நம்மளுக்கு பைபிள் வந்து டைரக்டாக மெசேஜ் இல்லை, ஆனால் இன்டைரக்டாக வசனம் இருக்குது. வாசிக்கலாம், 2 நாளாகமும் 16:9. 2 நாளாகமும் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போனா எல்லா இடத்துலையுமே அவரோட கண்கள் 250 கண்கள் இருக்குமா, 250 கோடி கண்கள் இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. இஸ் நாட் அ மெஜிஷியன். அவர் வந்து எந்த ஒரு இதுவும் மயாஜலக்காரமாக செய்ய மாட்டார். ஒரு ஆர்கனைஸ்டாக தேவதூதர்களை வச்சு செய்வார். அதுக்கு இன்னொரு வசனம் வாசிக்கலாம், அதே வருஷம் நீதிமொழிகள் 15:3. நீதிமொழிகள் 15:3. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இங்கேயுமே கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து எல்லா இடத்துலையுமே எங்கேனாலும் சரி, ஒட்டுமொத்த உலகமும் சரி, உலகத்துக்கு வெளியே இந்த சோலார் சிஸ்டம் எல்லாமே எடுத்துக்கிட்டா கூட தேவன் படைச்ச எல்லாத்துலேயுமே எவ்விடத்திலும் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருக்காரு. அவங்க என்ன நடக்குதோ அது கொண்டு வந்து அப்படிங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல் உலகத்துக்கு எடுத்துக்குவோம். முதல் உலகத்தை வந்து யாரோட கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு தேவன் தான் படைச்சாரு, எல்லாம் ஓகே. ஆனால் கண்ட்ரோல் எடுத்தது வந்து என்னன்னா தேவதூதர்களோட கண்ட்ரோல் தான் முதல் உலகம் ஃபுல்லாகவே ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. அது நாம சொல்ல முடியாதுல, வசனம் சொல்லணும்ல. அடுத்த வசனம் வாசிக்கலாம், எபிரேயர் 2:5. எபிரேயர் 2:5. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இதை அவர் தூதர்கள் கீழ்ப்படுத்தவில்லை அப்படின்னா இனிமே தூதர்கள் கீழ்ப்படுத்தலை. அப்போ அதுக்கு முன்னாடி முதலாம் உலகம் தூதர்களுக்கு அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. அதே போல் தூதர்களுக்கு மனுஷனுக்கு எப்படி சுயாதீனம் கொடுத்தாரோ அதே போல் தான் சுயாதீனம் கொடுத்துருக்கணும். ஏன்னா தூதர்கள் வந்து அஸ் ரோபோட் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இந்த ஒரு வேலையை இந்த வேலையை செய்யணும்னா
அதோட மைண்டில் கொடுத்துட்டோம்னா அந்த வேலை மட்டும் செஞ்சுருந்தாங்கன்னா ரோபோட் மாதிரி, நம்ம இப்போ தெரியுங்கன்னா ரோபோட் மாதிரி அவங்க அப்படி இல்லை. அப்படி இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து விழுந்து போயிருக்க மாட்டாங்க தேவதூதர்கள். ஒரு நம்ம வசனம் வாசிக்கலாம், ஆதியாகமம் 6:2. ஆதியாகமம் 6:2. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இது வந்து தேவதூதர்களே தானே போய் விழுவுறாங்க. அப்போனா அந்த இடத்துலையுமே தேவன் வந்து தேவதூதர்களுக்கு சுயாதீனம்னு கொடுத்துருக்காரு. நல்லது எது கெட்டது எது, இதை செஞ்சலாம் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேவதூதர்களுக்குமே அந்த ரைட்ஸ் கொடுத்துருக்காரு. எல்லாமே அப்படி இல்லாமல் இருந்திருந்தா அவங்க விழுந்து போயிருக்க மாட்டாங்க. ஒரு ஆர்கனைஸ்டாக, அதாவது எந்த ஒரு இதில் ரோபோட் மாதிரி நான் சொன்னதான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதே போல் ராட்சச சங்கி ஆதியாகமம் 6:4 ராட்சச சந்ததி உண்டாயிருக்காது. அது வாசிக்கணும், அடுத்தது வாசிக்கலாம். அடுத்த வசனம், அது ராட்சச சந்ததி வந்து ராட்சச சந்ததி உண்டாகுச்சு முதல் உலகத்தில். அதை வந்து தேவன் வந்து அழிச்சிட்டாரு. அழிச்சதுக்கு அப்புறமா தேவன் வந்து நம்ம எப்படி அழிச்சோன்னு சொல்லிட்டு முதலாம் உலகம் பேசிக் சப்ஜெக்ட்ல கேட்டிருப்போம். இந்த வசனம் வாசிக்கலாம். அந்த தூதர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு வாசினா 2 பேதுரு 2:4. 2 பேதுரு 2:4-5. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. இப்போ இந்த வசனத்தில் என்னன்னா அந்த தேவதூதர்கள் விழுந்து போன கெட்டு போன தேவதூதர்கள் வந்து என்னன்னா தேவன் தப்பி விடாமல் அந்தகார சங்கிலியில கட்டி போட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இந்த தேவதூதர்கள் இன்னுமே இருக்காங்க அப்படின்னா இருக்காங்க. இன்னுமே இந்த விழுந்து போன தேவதூதர்களால தான் நம்ம எல்லா ஒரு பிரச்சனையுமே சாத்தான் யூஸ் பண்ற ஒரு கருவியே வந்து விழுந்து போன தேவதூதர்கள் வச்சு தான் நம்ம எல்லாம் பண்றது. ஆனா உண்மையாலுமே இந்த தேவதூதர்கள் கொடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விழுந்து போன தேவதூதர்கள் மட்டும் இல்லாம தேவதூதர்களுக்கு ஒரு வேலை சொல்லணும் அப்படின்னு தேவன் வந்து கொடுத்த வேலை என்னன்னா எபிரேயர் 1:14. எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். பணிவிடை செய்வதற்காக தேவன் படைத்த மனிதருக்கு பணிவிடை செய்வதற்காக கொண்டு வந்த பயன்பட வேண்டிய தேவதூதர்கள் தான். அவங்க சுயாதீனத்தை வச்சு, எப்படி நாம இப்போ சுயாதீனத்தை வச்சு நம்மளுக்கும் தேவன் கொடுத்த சுயாதீனத்தை மாதிரியே அவங்களுக்கும் அந்த சுயாதீனத்தை வச்சு அவங்க தப்பா போனதுனால விழுந்து போனாங்க. இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா கேட்டகரிஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அதாவது வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அது நிறையா இருக்கு. 9 வகையான இதுன்னு இருக்குன்னு சொல்றாங்க. மேஜரா நம்ம பைபிளை அடிக்கடிக்கு பார்க்குறோம் அப்படின்னா கேருபீன்கள் சேராபீன்கள் சொல்லிட்டு 2 வகையான தேவதூதர்களை பார்ப்போம். மேஜரா இன்னும் நிறையா இருக்கு. ஆனால் நம்ம மேஜரா நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ற இதுனா சேருபீன்கள் கேராபீன்கள் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா கேருபீன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் தேவதூதர்களை பற்றி அதிகமாக சொல்லும் போது கேருபீன்கள் பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா ஆதாம் ஏவாள் வந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தும் போது கேருபீன்களை வச்சு தான் வந்து தடை பண்ணுவார், உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு வாசிக்கலாம் ஆதியாகமம் 3:24. ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இங்க வந்து கேருபீன்கள் அப்படின்னு ஒரு பெயர் உள்ள தேவதூதர்களை தான் தேவன் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக, உள்ள யாரும் போகக்கூடாது, ஒரு வேரியர் மாதிரி, ஒரு போர் வீரர் மாதிரி அந்த இடத்துல நிறுத்தி அந்த உள்ள யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காரு, உடன்படிக்கை பட்டியலுமே கேருபீன்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. வாசிக்கலாம் யாத்திராகமம் 25:18. யாத்திராகமம் 25:18, 20. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. பொன்னினால் செய்யப்பட்ட கேருபீன், அந்த கேருபீன் பொன்னினால் செஞ்சு 2 பக்கமும் வைக்க சொல்றாரு. அடுத்தது வாசிக்கலாம் 20ஆம் வசனம். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. நம்ம கண்டினியூஸா 18, 19, 20 வாசிச்சோம்னா எப்படி கேருபீன்கள் இருக்கணும், எந்த அதோட ரெக்கைகளா போய் ஒன்றுக்கு ஒன்று மோதி இருக்குன்னு சொல்லிட்டு வாசிப்போம். ஸோ இந்த இடத்துலையுமே கேருபீன் தான் யூஸ் ஆகுது. அடுத்தது கேருபீன்கள்ல அதே இன்னொரு விஷயம், அதுக்கு அடுத்தலே வசனம் 22 வாசிக்கலாம். யாத்திராகமம் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன்.
நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து அங்க வாசம் செய்றார். 2 கேருபீன்களுக்கும் நடுவுல வாசம் செய்றார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் வாசிக்கிறோம். இப்ப ரெண்டு இடத்துல பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு இடத்துல இன்னொரு பெரிய ஆளு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலே கேருபு தான். வாசிக்கலாம் எசேக்கியேல் 28:16. எசேக்கியேல் 28:14. காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். இங்க யாரை சொல்ல வராங்கன்னா சாத்தானை தான் சொல்ல வராங்க. சாத்தானுமே ஒரு கேருப், தேவனால் படைக்கப்பட்ட கேருப். நமக்கு சேராபீன்கள் கேருபீன்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேருப்புங்கிற ஒரு குரூப்புக்குள்ள வர ஏஞ்சல்ஸ் தான் சாத்தானுமே. ஆனா அவருமே விழுந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்ததாக வாசிக்கலாம். அடுத்து நம்ம வந்து கேருபீன்கள் பார்த்தோம். அடுத்து சேராபீன்கள் பார்த்துட்டு அதிகமா வசனம் இல்லை, ஒரு வசனம் இருக்கு, வாசிக்கலாம். ஏசாயா 6:1. ஏசாயா 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கு கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அடுத்து 2ஆம் வசனம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஸோ நம்ம சேருபீன்கள் அப்படின்னு பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் சேராபீன்கள் கேருபீன்கள் பார்த்தோம். அஸ் அ ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணது, ஒரு ஒரு மனிதருக்கு பணிவிடை செய்யறதுக்கும் ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் ஆனது வந்து கேருபீன்கள் பார்த்தோம். இந்த இடத்துல சேராபீன்கள் அப்படின்னா இவங்க வந்து உலகத்துக்குரியவர்கள் இல்லை, பரமத்துக்குரியவர்கள். பரலோகத்திலிருந்து தேவனுடைய சிங்காசனம் சுற்றி நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம சேனைகளின் கர்த்தர் பரிசு, பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாங்க, வாசிக்கிறோம். அடுத்ததாக ஒரு இன்சிடென்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் எல்லா வித்தியாசம். அப்போ இருந்த தேவதூதர்களுக்கும் புதிய ஏற்பாடுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் தேவதூதர் ஒரு இடத்துல வரைக்குமே தேவதூதர்கள் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு இடத்துக்கு அப்புறமா தேவதூதர்கள் வந்து அப்படியே ஆப்போசிட்டா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியும் இல்லாமல் இப்போ ஒரு டிஃப்ரெண்டாக இருக்காங்க. அதுக்கு இன்சிடெண்ட்டாக பார்க்கலாம். தேவதூதர்கள்லாம் எதுக்கு யூஸ் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் அவரோட பிள்ளைகள் மாட்டிக்கொள்ளும் போது தப்பி வைக்கிறதுக்காக தேவதூதர்களை டைரெக்டாக தேவன் அனுப்புனார். இந்த இன்சிடென்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடும், அந்த தானியேல் நடக்கப்பட்ட இன்சிடென்ட். வாசிக்கலாம். தானியேல் 3:21. தானியேல் 3:21. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். 23 வாசிக்கலாம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினிச் சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். இந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும். அதாவது சிலையை வந்து வணங்க சொல்லுவாங்க. இவர் வணங்காதனால என்ன பண்ணுவாரு, நேபுகாத்நேச்சர் வந்து போய் இதில் நெருப்பில் போட சொல்லிடுவாங்க. அந்த இன்சிடென்ட் தான். அப்போ வந்து காப்பாற்ற வரது வந்து அப்போ வந்து வரது தேவதூதர் தான். வாசிக்கலாம். அடுத்துல 24ஆம் வசனம். தானியேல் 3:24. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். 3 பேரை தானே நம்ம போட்டோம், சாத்ராக், மேசாக், 3 பேரை தானே நம்ம போட்டோம், நடுவில் யார் இன்னொரு ஆளு அப்படின்னு கேட்கறது 25ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். 4ஆம் ஆளின் சாயல் வந்து தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துலையுமே அவரோட தேவ தூதர்கள் அனுப்பி அவங்களை விடுவிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், அவங்களை வெளியே கூட்டு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஓகே. அடுத்தது அதே தானியேலையுமே ஸோ இந்த இது வரைக்கும் என்னன்னா, இந்த இன்சிடென்ட்ல தானியேல் இன்சிடென்ட்ல ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணதை தேவதூதர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததுமே இன்னும் அதே தானியேல வாசிக்கப்பட்டா சிங்க வகையில வந்து இன்னொரு தேவதூதர்கள் வந்து வாசிக்கலாம். தானியேல் 6:22. தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தை வாயை வந்து கட்டி போட்டாரு அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக நியாயாதிபதிகள் 6:22 வாசிக்கலாம். முன்னாடி என்னன்னா, அதாவது இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இன்ட்ரோடக்ஷன். அதாவது இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ற தேவதூதர்கள். இப்போ இது வந்து தேவனுடைய பிள்ளைகளை அங்கிருந்த ஜனங்களுக்கெல்லாம் தேவதூதர்களை பார்த்தாலே மறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ஏன்னா அது பைபிளையுமே நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவதூதர்களை பார்த்தா மறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குதான் வசனம். நியாயாதிபதிகள் 6:22. நியாயாதிபதிகள் 6:22-23.
அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ, கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். நீ சாவதில்லை என்று சொல்லியிருக்காருன்னா அப்போ ஆல்ரெடி யாரோ இறந்துருக்கணும். தேவதூதர்களை பார்த்தாங்கன்னா இறந்துருவாங்கன்னு சொல்றதுனால தான் நீ சாவதில்லை. அப்போனா அப்போ தேவதூதர்களை பார்க்குறாங்க அப்படின்னாலே முகக்குப்புறம் விழுந்துருவாங்க. அவங்க கண் கூட பார்க்கல, அவங்களோட ஃபேஸை பார்க்க மாட்டாங்க யாருமே. பழைய ஏற்பாட்டில் எடுத்தோன்னா எல்லாருமே முகக்குப்புறம் விழுந்துருவாங்க. தேவதூதர் தான் அவங்க வந்தவங்க தேவதூதர்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆபிரகாம் வந்தாங்கன்னா 2 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் வந்தது தேவதூதர்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி வந்திருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனால் வந்தது தேவதூதர்கள் தான், தேவனுடைய சாயலாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்கள பார்க்க மாட்டாங்க, பார்த்தாங்கன்னா மறிச்சுடுவாங்க அப்படின்ட்டு. இதே போல் இன்னொரு வசனம், இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது. அதே போல் அதையும் வாசிக்கலாம். 13:20 நியாயாதிபதிகள் 13:20. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். 21-22. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக படிச்சிங்கன்னா தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு இன்சிடென்ட் இல்லாமல் அவங்களுக்கு தெரிய வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ நடந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஆதாரப்பூர்வமாக இருக்கா அப்படின்னா நம்மளுக்கு இல்லை. இது ஒரு அனுபவம் தான். இப்போ ஏற்கனவே சாகவே சாவாய், அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி வந்துமே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால இதுக்கு முன்னாடி தேவதூதர்களை பார்க்குற வல்லமை நம்மளுக்கு இல்லை. மனிதருக்கு அவரோட தேவதூதர் பார்க்குறதுக்கே அந்த வல்லமையே இல்லை. அப்போனா நம்ம எப்படி தேவனை பார்ப்போம்? ஸோ அந்த வல்லமை இல்லை. இப்போ இது வரைக்கும் பார்த்தது அப்படின்னு எடுத்தோம்னா these materialized and then dematerialized vanishing from sight. வேணுங்கிறப்ப ஒரு ரூபத்துக்கு வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க, மறுபடியும் மறைஞ்சிடுவாங்க. அது வரைக்கும் யார் வந்தது டக்குன்னு வந்துட்டு ஒரு ஆள் வந்து டக்குன்னு போனால் அது வந்து தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடுலையுமே சரி புதிய ஏற்பாடுலையுமே ஒரு காலத்து கட்டது வரைக்குமே சொல்லியிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது பரிசுத்தாவி வரும்போது பெந்தெகோஸ்தே நாள் வர வரைக்குமே தேவதூதர்கள் வந்து ஒரு சாயலுக்கு வருவாங்க. அந்த சாயலை வந்து முடிச்சதுக்கு அப்புறமா டக்குன்னு அந்த வேலையை முடிச்சிட்டாங்க, தேவன் சொன்ன வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படியே மறுபடியும் மறைஞ்சு போயிடுவாங்க. அது வரைக்குமே இயற்கையாக அவங்க யூஸ் பண்ணாங்க. எதை நான் தான் சொன்னல, உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி உயிரற்ற பொருளாக உயிர் உள்ள பொருளாக சரி ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி தேவன திட்டத்துக்கு அந்த மனிதருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்ததாக நம்ம இந்த பெந்தெகோஸ்தே நாள் வரைக்குமே ஒரே மாதிரி இருந்த தேவதூதர்கள் அதுக்கப்புறம் மாறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரென்ஸ், ஒரு வித்தியாசம் இருக்கணும். தேவதூதர்கள் அது வரைக்கும் பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் ஒரு மாதிரியும் பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறமும் ஒரு மாதிரியும் இருந்திருக்காங்கன்னா அப்போ ஏதோ நடந்திருக்கணும் அந்த இடத்துல. நம்மளுக்கு தெரிஞ்ச மேஜரான பரிசுத்தாவே அந்த எல்லாத்துக்குமே இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு பெந்தெகோஸ்தே நாள் அப்படின்னா. அப்போ மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிட்டாலே, என்ன மாறி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம ஏன் தேவதூதர்கள் மாறினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய பிள்ளைகள் வந்து 2ஆக பிரிக்கலாம். நேச்சுரல் இஸ்ரேல், ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். அதாவது உண்மையான இஸ்ரேல்கள், ஆவிக்குரிய இஸ்ரேல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாசிக்கலாம். அடுத்தது அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தா ஹவுஸ் ஆஃப் செர்வென்ட், ஹவுஸ் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்காரர்கள் யார்? உண்மையான இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வேலைக்காரர்கள். வீட்டோட வேலைக்காரர்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் வரலாம் எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இதே ஹவுஸ் ஆஃப் சன்ஸ்னால் அவங்களோட வீடு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் வந்துடுவோம். இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் தான் பெந்தெகோஸ்தே நாள். பரிசுத்தம் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல் மாறினாங்க. ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து வாக் பை சைட், நாம் வந்து வாக் பை ஃபெய்த். அவங்க வந்து பார்த்தா தான் நம்புவாங்க, பார்க்கலன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு விஷயத்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எலியா விஷயத்தில் எடுத்துட்டோம்னா நெருப்பு அவ்வளோ எண்ணெய் ஊற்றி அவங்க நெருப்பு எரிய வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க நம்புகிறாங்க. அக்னியை வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றியுமே அக்னி நம்ம பற்ற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்புகிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். ஆமாம் அப்படி தான் நடந்திருக்கும், நம்ம விசுவாசிக்கிறோம். நாம் வந்து ஃபெய்த்தில் நம்ம வந்து வாக் பை ஃபெய்த், நம்ம நம்புகிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் அவங்க பார்த்தா தான் நம்புவாங்க. இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம காணாமல் விசுவாசிக்கிறவர்கள், அவங்க கண்டு தான் விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த நடுவில் இப்போ வந்து என்னென்னா பழைய இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வரைக்கும் ஒரு மாதிரி தேவதூதர்கள் இருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு தேவதூதர்கள் இல்லை அப்படின்னா தேவன் வந்து காணாமல் விசுவாசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லிட்டாரு. ஸோ அப்போ தேவதூதர்களுமே அப்போ வந்து காணாமல் தான் வந்த, இவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் விசுவாசிக்கணும். அவரோட பிள்ளைகள் வந்து தேவன் இருக்காரு, தேவனோட பிள்ளைகள் இருக்காங்க, நம்ம அவரோட தேவன் திட்டத்தில் ஓடணும்னு விசுவாசிக்கிறதுக்காக பண்ணணும். அப்படின்னா
முன்ன ஒரு மாதிரியும் இப்போ ஒரு மாதிரி செஞ்சுருக்காங்க. அப்போனா அந்த இடத்துல வந்து அவரோட பவர் அப்போ காமிச்சாங்க, எல்லாம் நம்பிட்டாங்க. இப்போ காமிக்காமல் நம்பணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வேணும். எதுவுமே இல்லாமல் அப்படியே, ஏன்னா நாமளும் அவங்களோட சந்ததியில், நாமளும் தேவன், அவங்க ஆதாமோட சந்ததியில் நாமளும் எல்லாரும் மனுஷர்கள் தான். அவங்க பார்த்து தான் நம்புறாங்க. நம்ம பார்க்காம நம்புகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் புதுசாக அந்த இடத்துல நடந்திருந்தால் மட்டும்தான் அங்கே ஒரு அதாவது ஒரு பாஸ் மாதிரி ஒரு யாரோ ஒருத்தர் அங்கே இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாதான் அந்த இடத்துல மாறும். அப்படி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது வரைக்கும் நம்ம பழைய ஏற்பாடுனா நம்ம அப்போ புதுசாக வந்ததுன்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து புதுசாக, எந்த ஒரு இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இல்லாத மாதிரியும், தேவன் வந்து இது பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மரித்து போனதுக்கப்புறம் பரிசுத்த 50ஆம் நாளில் பெந்தெகோஸ்தே வந்து பரிசுத்த வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி இருக்கிறதுனால நடுவில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து தான் இருக்கார். அப்போ இது வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து மெசேஜ் போகலையா, இது வரைக்கும் தேவதூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்து கீழே இல்லையா அப்படின்னு வாசிக்கலாம்னா பிலிப்பியர் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாளருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இப்போ இவர் தான் ஒரு ஹெட் மாதிரி, இவர் தான் ஒரு லீடர் மாதிரி. இயேசுவின் நாமத்தில் வானோர், வானோர் அப்படின்னா தேவதூதர்கள் எல்லாருமே சொல்லலாம். பூதலத்தோர் அப்படின்னா பூமியில் இருக்கிறவர்கள், பூமியில் கீழே மரித்தவர்கள். இவங்க 3 பேருமே முழங்கால் முடங்கும்படி செய்வார் அப்படின்னா, அப்போ அது வரைக்குமே தேவன் தான், இயேசு கிறிஸ்து இருந்தார் தான், ஆஞ்சலாக இருந்தாரே தவிர இயேசு கிறிஸ்துவிட்டு தான் எல்லா மெசேஜும் போயிடுச்சு அப்படின்னா இல்லை, டைரெக்டாக தேவன்கிட்ட தான் போகும். அது வரைக்குமே எப்போ இயேசு கிறிஸ்து வந்து மரித்து தேவன் வந்து இயேசு கிறிஸ்து அவரோட நம்மளோட பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ, நம்மளோட பாவத்தில் அவர் மரிச்சாரோ, அதுக்கப்புறமா தேவன் வந்து அவரோட வல்லமை அவர் கொடுக்குறாரு. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலத்தர் எல்லாருமே, வானத்தில் இருக்கிறவங்க சரி பூமியில் இருக்கிறவங்க சரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வசனம் வாசிக்கலாம், எபிரேயர் 1:6. மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். முதற்பேனவர் உலகத்திலே பிரவேசிக்க செய்த போது, அது வரைக்கும் இல்லை, உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொண்டார்கள் அப்படின்னா, முதற்பேரானவரை யாரை அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு யார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் நம்ம சொல்லலாம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்குமே வசனம் இருக்கு, கொலோசியர் 1:18. கொலோசையர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். மரித்தோரிலிருந்து எழுந்திய முதற் பேருமானவர். அந்த முதற் பேனவருக்கு அடுத்த முன்னாடி வசனம் வாச்சம் இல்லை, முதற் பேனவருக்கு தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கடவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துட்டாரு, ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுத்துட்டாரு. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து தேவதூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரியும். அதாவது இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணும்போது பேதுரு வந்து அவரோட காதை அறுக்கிறாங்களே, காதை அறுக்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்றாரு, வாசிக்கலாம். கொலோசையர் 1:18. இல்ல பது மாறல, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53வது வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டாதான், இவரா கூப்பிடல, என் பிதாவிடத்துல கேட்டா தேவதூதரை அனுப்புவாரு அப்படின்னு தான் சொல்றதை தவிர நான் கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்குமே இயேசு கிறிஸ்து வந்து சொல்லலை. ஸோ நம்மளுக்கும் அந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்னாடி என்னென்னா டைரெக்டாக ஒரு விஷயத்த இங்கேருந்து இங்கே உலகத்துலேருந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகணும், இல்லை அங்கேருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னா டைரெக்டாக தேவன்கிட்டே தான் போகும். இப்போ நடுவில் யார் வந்துட்டா அப்படின்னா நம்முடைய பிரதான தூதர், அதாவது யாருன்னா சீஃப் மெசஞ்சர், நம்மளோட இயேசு கிறிஸ்து வந்து பிரதான தூதராக வந்து நடுவில் வந்து நம்மளுக்கு நடுவில் இருக்கார் அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். இதுக்கு இன்னொரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 28:20. மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இது வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவரோட சீசர்கள்லாம் உட்காந்துருக்கும் போது சொல்கிற ஒரு இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட் என்னன்னு சொல்கிறாருன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார் அப்படின்னு சொன்னான். அப்போ தேவன் ஸ்டார்டிங்கில் சொன்னார்ல, அவரோட கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்குன்னு சொன்ன மாதிரியே இயேசு கிறிஸ்துவும் அவரோட சீசர்கள்ட்ட சொல்லிட்டு போகிறாரு, நானும் முடிவு பரியந்தமும் இருக்கேன் அப்படின்னா. அதாவது இப்போ எடுத்தோன்னா தேவன், அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்து, அதுக்கு அடுத்து தான் தூதர்கள். அது வந்து எப்போனா பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறமா, எல்லாத்துக்கும் பரிசுத்த ஆவி கொடுத்ததுக்கு அப்புறமா தான். அதுக்கு வரைக்கும் டைரெக்டாக மெசேஜ், ஒரு நல்லதுனாலும் சரி ஒரு கெட்டதுனாலும் சரி, அங்கேருந்து வர ரிப்ளை அப்படியே
அப்படியே தான் நடக்கும். ஆனால் இப்போ நடுவில் ஒரு மீடியேட்டர், நம்ம ஒரு சீஃப் மெசஞ்சர், ஒரு பிரதான தூதர் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறாரு. அது யாருன்னா நம்மளுக்கு நடுவில் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இதுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டிருக்கேன். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து தேவன் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது கீழே அங்கேருந்து தூதர்கள். இது வந்து பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்னாடி. அடுத்து தேவனுடைய வேலைகள். இதுதான் ஒரு இன்சிடென்ட். இப்போ தூதர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்பவுமே இயேசு கிறிஸ்து இருந்தாங்க. அப்போ இந்த தூதர்களும் சரி, இயற்கையுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறையா இருக்குது. ஒரு சார்ட் போகிறதுனால நான் இது மட்டும் போட்டுக்கிட்டு சொல்கிறேன். இப்போ இதுதான் வந்து பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்னாடி டேரெக்டாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எடுத்துட்டோம்னா, பழைய ஏற்பாடு நடந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுதான். அடுத்தது இதுவே வந்து இதுக்கப்புறம் அப்படின்னா, பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம் புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு பார்த்தோம்னா தேவன். அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் கீழே வந்துட்டார். அதுக்கு அடுத்தது தூதர்கள், அதுக்கு அடுத்து தேவனுடைய வேலை. இதுதான் ஒரு ரூல்ஸ் அண்ட் ஒரு இது மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலர் ஒரு பிரின்சிபல் மாதிரி. இதை தான் நடக்கும், அவ்வளோதான். இப்போ இதில் என்னன்னா, இப்போ தேவனுடைய வேலைகள் அப்படின்னு தேவதூதரோட வேலைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்ம சொன்ன வாசித்தோம் கேருபீன்கள் அப்படின்னா ப்ரொடெக்ஷனுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு தேவதூதர்களும் ஒவ்வொரு இது சொல்லியிருக்காரு. இப்போ வந்து எப்படி தேவதூதர்கள் வந்து ஒரு மனிதனை வந்து மனசுலேருந்து புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு அனுதாபம் தான். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ ஒரு எதுவுமே வந்து தேவன் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக எல்லாமே ஆர்கனைஸ்டாக செய்கிறவருமே நம்மளையுமே ஒரு ஆர்கனைஸ்டாக தான் வழி நடத்துவார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பையனுக்கு ஒரு செட் ஆஃப் ஏங்கிற ஒரு பிரதருக்கு வந்து ஒரு பேப்டிசம் போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூல்ஸ் போடுறாரு அப்படின்னா, தேவன் வந்து போட்டு கொடுத்துருவார் தேவதூதர்களுக்கு. இவங்க பின்பற்றுறாங்களா, இதை இந்த செட் ஆஃப் ரூல்ஸ், இந்த 10 ரூல்ஸ் படி நடக்கிறாங்களா, சப்போஸ் அந்த இடத்துல மீறிட்டா நடந்துட்டான் அப்படின்னா டக்குன்னு போய் தேவதூதர் வந்து தேவன்கிட்ட போய் பழைய ஏற்பாடில் தேவதூதர் வந்து தேவனிடத்தில் போய் சொல்லிடுவாங்க. தேவன் அதுக்குரிய பதிலை கொடுப்பாரு. அதை கொண்டு வந்து மறுபடியும் இங்கே நடக்கும். இதே இப்போ அப்படின்னு எடுத்துட்டா, நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். நம்மளுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருக்கிற மாதிரி. அப்போ தேவதூதர் வந்து யார்கிட்ட டேரெக்டாக போய் சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து தான் போய் சொல்லுவார். அவர் வந்து போய் சொல்லாத தேவன் தான், போய் சொல்லிடுவார். இயேசு கிறிஸ்து போய் சொல்லிடுவார். இருந்தாலும் என்ன பண்ணுவார், வெயிட் பண்ணுவார். இப்போ ஒரு தப்பு செய்யணும் அப்படின்னா, முன்னெல்லாம் எடுத்தோம்னா தப்புனா தப்பு தான், ஒரு தண்டனை, ஒரு பிரச்சனை. இப்போ நீ ஒரு தப்பு செய்யணும், அதுக்கு ஒரு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ நான் நிறையா தப்பு செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு ஏன் தண்டனை வரதா அப்படின்னா, நடுவில் ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் என்ன வெயிட் பண்ணலாம், இன்னொரு டைம் வாய்ப்பு கொடுக்கலாம், இன்னொரு டைம் வாய்ப்பு கொடுக்கலாம், இவரை இந்த வழியில் சரி பண்ணலாமா, இவரை இந்த வழியில் சரி பண்ண. நடுவில் இருக்கிற மத்தியஸ்தர் வந்து சொல்கிறாரு, இப்போ ஏஞ்சல்ஸ் வந்து அந்த 10 ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலையா, நடுவில் போய் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3வது ரூல்ஸ் இல்லை 4வது ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல நேராக போய் இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. இப்போ முன்ன வந்து தேவதூதர் சொன்னாங்க, ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இயேசு கிறிஸ்து என்னங்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வந்து சரி அப்போ அதுக்கு நம்ம இந்த ஒரு வழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அடிப்படுது, ஒரு விஷயத்தை செய்யும் போது அடிப்படுது அப்படின்னா, இப்போ ஒரு கழுத்துட்டு கீழே விழுறோம் அப்படின்னா, ஏன் விழுவுறோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா அது கூட ஒரு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். அதுக்கு ஒரு முன்னறிக்கையா இந்த இடத்துல நம்ம போகாமல் இருக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரும் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சேர் உடஞ்சி விழுவுது அப்படின்னா, அந்த இடத்துல நான் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு நம்ம உணர்றதுக்காக இந்த இயேசு கிறிஸ்து வந்து கொடுக்குற ஒரு இதுதான். இயேசு கிறிஸ்து வந்து எடுத்தோன்னே டேரெக்டாக அப்பா இவங்க இப்படி தான்ப்பா அப்படின்னு போய் சொல்கிறதில்ல. ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் இதாக இருந்தாலுமே சரி, ஒரு விஷயத்தில் அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தில் டவுனாக இருந்தாலும் சரி, இவரை சரி பண்ணி கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இவரை சரி பண்ணி ஒரு மனுஷனை ஒரு தேவனுடைய சாயலை ஆக்குனதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் சொல்லுவார் தேவன்கிட்ட. அப்பா நான் இவங்களை முடிச்சிட்டேன், இவங்க வந்து சபை ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் தேவன்கிட்ட போய் சொல்லுவார். தவிர அதுக்கு முன்னாடி போய் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவன் வந்து டக்குன்னு அது கூட ரிப்ளை கொடுத்துருவார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, பரிந்து பேசுவார். இப்போ இல்லை இந்த தப்பு ஒரு தப்பு செஞ்சுட்டியா, அந்த தப்பு கொஞ்சம் சரி இரு, கொஞ்சம் இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த தேவதூதருக்கு அந்த இன்னொரு வேலையை சொல்லுவார். நீ இது போய் செய்ய, அவருக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் தெரியும், அப்போ இது தெரிஞ்சிருச்சுன்னா நீ பண்ணாத அப்படின்னு சொல்லு. இந்த தேவதூதர்களுமே எல்லாருக்கிட்டையுமே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சங்கீதத்திலேயே வாசித்தோம், அவருக்கு பயந்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்காரு. எல்லா ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒவ்வொரு தேவதூதர்களா அப்படின்னு பார்த்துட்டோம்னா எல்லாத்துக்குமே தேவதூதர்கள் இருக்கலாம். அவருக்கு பயந்தவர்கள், அவரோட சபைக்கு கூடிய ஓட்டத்தை ஓடுகிறவர்களுக்கு மட்டும்தான் தேவதூதர்கள் இருப்பாருங்க. அந்த தேவதூதர்கள் அப்போ அது வரைக்கும் சப்போஸ் ஒரு 2 டைம் 3 டைம் பார்ப்பாரு, 4 டைம் என்ன பண்ணுவார், சரி அப்போ தண்டனை கொடுக்க மாட்டார், சரி நம்ம வேற ஆளை பார்க்கலாம் அப்படின்னு ஜம்ப் பண்ணிடுவாங்க. அந்த தேவதூதர்கள் தூக்கி இன்னொரு ஆளுக்கு போட்டுருவார். இப்போ எங்க ஆள் வேலை செய்யலை, சரியா ஓடல, ஒரு 10 டைம் பார்ப்பாரு, 11 டைம் என்ன பண்ணுவார், சரி ஓடலையா பிக்கு போகலாம், அடுத்து சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த தேவதூதர்களுக்கு இன்னொரு வேலையை கொடுத்துருவாரு. ஸோ அந்த மாதிரி இன்னொரு வசனம் வாசிக்கலாம் கடைசியாக, மத்தேயு 18:10. மத்தேயு 18:10. இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறியவன் என்று நீங்கள் அப்பமா எண்ணாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இதுனா நம்ம இதாக எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதூதர் இருக்கிறாங்க, அவங்க சிறியவர்னு எண்ணிக்கிறாதீங்க. அவங்களுக்கு வந்து போகிறதுக்கான கூடிய ரைட்ஸ் இருக்குது. என் மூலியமாக அவங்க தேவனையே தரிசிக்கலாம்.
அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து பயந்துக்கலாமா அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நம்ம வாசிப்போம், தலைமையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டுகிற போல அப்படின்னு. அந்த வசனம் வாசிக்கலாம், லூக்கா 12:7. லூக்கா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷத்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஸோ நம்ம தேவனுடைய திட்டத்துக்கு ஓட வந்து நாம தனியாக இருக்கோம், நம்ம வந்து நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, யாருமே நம்ம குடும்பத்துலையுமே, இப்போ குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் ஓடுறாருனா அப்படின்னா நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு தேவதூதர்களை அலைன் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து விழுந்து போன தேவதூதர்கள் உண்மையே தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவுடைய தேவதூதர்கள் வந்து மாபெரும் வல்லமை உள்ளவர்கள். ஏன்னா அதில் ஒரு கேருபுங்கிற ஒரே ஒரு ஆஞ்சல் தான் இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கேருபுங்கிறதே இயேசு கிறிஸ்துக்கு இன்னும் நிறைய கேருபுகள் இருப்பாங்க. அந்த கேருபுகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து கீழே தான் இருக்காங்க. ஒருத்தரே இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்னா மற்ற ஏகப்பட்ட கோடியான கோடி பேர் இருக்கலாம், தேவன் படைச்சவர்கள். அதே போல் சேராபீன்கள் வந்து பரலோகத்தில் இருக்கிறவங்க தேவனை தரிசித்து இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்குற மாதிரி தேவன் வந்து இயேசு கிறிஸ்து மூலிமா எந்த செய்யணும் அப்படின்னாலும் ஒரு தேவதூதரை வச்சு தான் செய்கிறாரு. நம்ம அப்படியே வந்து மேஜிஷினா நீ இதை செய் அப்படியே எதுவுமே ஒரு உலகத்து படைப்புமே அப்படின்னா ஒரு ஆர்கனைஸ்டாக பூமி உருவாக்கணும்னா இதை செய்யணும் அதை செய்யணும், இந்த டைமில் இதை செய்யணும் அதை செய்யணும் தான் செஞ்சாரே தவிர ஒரு மெஜிஷியன் மாதிரி அப்படியே இதா அப்படின்னா உருவாக்கல. எல்லாமே ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக போச்சு. அதே போல் தான் ஒரு மெசேஜ் இங்கிருந்து அங்கே போகணும் அப்படின்னா அதுவும் ஆர்கனைஸ்டாக தான். எடுத்தோன்னே இங்கிருந்து அப்படியே டக்குன்னு அப்படியே காற்றுலேயே போய் அங்கே போய் நிற்குதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. தேவதூதர்கள் எதுக்கு தேவதூதர்களை படிச்சிருக்காரு அப்படின்னா நம்மளுக்கு பணிவிட செய்யறதுக்கு தான். தேவதூதர்களை தேவன் அப்பயே படித்த நம்ம வசனம் வாசிச்சோம், பணிவிட செய்யறதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 13:41. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 41வது வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். தேவன் வந்து இப்போ இங்கே இருக்கிற காலத்துக்கு தேவன் அனுப்புறதில்ல. மனுஷகுமாரன் கீழே தான் தேவன் தூதர்கள் இருக்கிறாங்க. மனுஷகுமாரன் வந்து தம்முடைய தூதர்களை அனுப்புவார். எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி, கெட்டது அந்த தப்பாக நடந்தாலும் சரி தேவதூதர்கள் அனுப்புவார், நல்லதாக இருந்தாலும் தப்பு சொல்லுவார். ஸோ நம்ம வந்து சபையோட ஓட்டத்தை தான் ஓடுறோமா, நம்மளுக்குன்னு ஒரு தேவதூதர்கள் எல்லாருமே இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் நம்ம அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே அப்படி இல்லை. தேவனுக்கு பயந்தவர்களுக்கு மட்டும் தான் தேவதூதர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இருப்பாங்க தவிர எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அப்படிலாம். அப்போது ஏகப்பட்ட ஜனங்கள்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணலாமே. தேவனுடைய திட்டத்துக்கு ஓடுறாங்களா அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் அந்த தேவதூதர்கள் தான். எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வசனமே வாசிக்கிறோம், தேவனுக்கு பயந்தவர்களை பாலை இறங்கி விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். எனவே நாம் வந்து நம்மளோட ஓட்டத்தை நல்லபடியாக ஓடி முடிக்க எப்பயுமே நாமளும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒரு தேவதூதர் இருக்கிறாரு, நம்மளுக்குன்னு ஒரு மனுஷகுமாரன் இருக்காரு, நம்ம எந்நேரமும் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடும் சரி சந்தோஷத்துலையும் சரி தேவனுடைய சேர தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமுறை கேட்ட உங்களை யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் அருமைச்சர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ பிரதர். இந்த அருமையாக இந்த வேலையிலேயுமாக தேவதூதர்கள் என்ற தலைப்பிலே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய படைப்பிலே கேருபீன்கள் சேராபீன்கள் என்ற ஒரு 2 கேட்டகரியில் கேருபீன்கள் காப்பாற்றுவதற்காகவும் பணிவிடை செய்வதற்காகவும் அங்கு படைக்கப்பட்டார்னு சொல்லியும், அதில் இன்றைக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய அந்த பிசாசானவன் தேவன் படைக்கும் பொழுது காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட அவனும் ஒரு கேரூப் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டோம். ஏன்னா அந்த கேரூப் மத்தியில் தான் உடன்படிக்கை பட்டியலிருந்து அங்கு தேவன் பேசுகிறதையும் நாம் பார்க்குறோம். பரலோகத்திலேயும் தேவனுடைய சிங்காசனத்திலே 2 செட்டைகளை விரித்து பறந்து கொண்டும் 2 செட்டைகளால் கண்களை மூடியும் 2 செட்டைகளால் கால்களை மூடியும் அங்கே இருக்கிறத நாம் பார்க்குறோம். அவைகள் ஒரு அக்கினிமயமான ஒரு இடத்துல இருக்கிறத நாம் பார்க்குறோம். சாதாரணமான ஒரு இடத்துல இல்லை, அவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கும் அவர்களுக்கு அதிக பேலனும் அதிக வல்லமையும் உண்டு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் இனிவரும் உலகம் அவங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட முடியாது. தம்முடைய குமாரனுக்கு கீழ்ப்பட்டும்
நம்முடைய பிதாவாக இருக்கிற தேவனுக்கு கீழ்ப்பட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட தேவதூதர்கள் கேருபீன்கள் இருந்தாலும் அவர்கள் பாவம் செய்த பொழுது அவ்வளோ உயர்வாக இருந்தாலும், மனுஷனை விட மேலான ஒரு படைப்பாக இருந்தாலும், அவர்களையும் தேவன் தப்ப விடாமல் அக்கிரமம் செய்த பாவம் செய்த தூதர்களை தப்ப விடவில்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இன்றைக்கும் நாம் பாவம் செய்தால் தேவன் தப்பு வைப்பாரா அப்படின்னா தப்ப முடியாது. அதற்காக நம்முடைய இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசி கொண்டு இருக்கிறதுனால தான் நாம் என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி நாம் பிழைத்திருக்கிறோம். நம்ம சரி செய்து நம்மை வலுவாதபடி காத்து அந்த மாசற்ற சன்னிதானத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் இந்த நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நாம் அவருக்குள் நாம் இன்றைக்கி பிழைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத கூட. அப்போ இயேசு கிறிஸ்துவும் அந்த தேவதூதர்லையும் சற்று சிறியவராக்கப்பட்ட காலத்தில் எல்லா தேவதூதர்களும் அவர் என்ன பண்ணாங்க? பணிந்து கொண்டார்கள் அவர் பிறக்கும் பொழுதுன்னு சொல்லி நாம் இதில் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட மகப்பெரிய வல்லமையுடைய தேவதூதர்கள் ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். யாருக்கு ஊழியம் செய்யறதுக்கு? அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு, இந்த சிறியர்களுக்கு, தேவனுக்கு பயந்தவர்களுக்கு. அதான் 3 காரியத்தை பிரதர் சொன்னார். தேவனுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாம் பார்க்குறோம், விடுவித்ததை நாம் பார்க்குறோம். பேதுருவே விடுதலையாகி போய் கதவு தட்டினா கூட அது தேவதூதனாக இருக்கும் அப்படின்லாம் அவங்க பேசுகிறத பார்க்குறோம். அப்போ அந்த அளவுக்கு சில நேரங்களில் தேவதூதர்கள் மனிதருடைய கண்களுக்கு காணப்படுவார்கள், சில நேரங்கள் காணப்படாமலும் போவார்கள் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் இறுதியாக கிறிஸ்து நம்மை நடத்தி செல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கக்கூடிய அந்த தேவதூதர்களுக்கு நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன பணிவிடை செய்யணும்னு சொல்லி நம்ம எதை கேட்குறோமா? நம்ம யார்கிட்டையும் நம்ம தேவனுடைய காரியத்தை கேட்குறோம். அப்போ எங்களுக்கு ஒரு பணிவிடை செய்யறதுக்காக வைக்கப்பட்ட அந்த தேவதூதர்களுக்கு நம்ம என்ன வேலை கொடுக்குறோம்? தேவன் என் சமூகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா நான் கட்டளையிடும் பொழுது போய் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்ம உதவிக்காக கேட்கணும். அதை தான் இயேசுக்கிறது ஒரு உதாரணமாக எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் பூமியில். அவரும் தேவகுமாரனாக இருக்கும் பொழுது, இந்த பூமியில் வந்துடும் பொழுது, என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ இன்றைக்கும் நாம் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாமலேயோ அல்லது அநேக காரியங்களில் தேவதூதர்களுடைய செயல்களில் நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மை பாதுகாக்கக்கூடிய தேவதூதர்கள் இருக்கிறத நீங்கள் உணர்ந்த பொழுது, நமக்கு முன்னாடி போகிற வண்டியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களும் பாதுகாக்கப்படுறதை உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும். உங்களை காக்கிற தேவதூதர்கள் என்ன பண்ணுறாரு? அவங்களை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அந்த ஆக்சிடென்ட்னாலே அந்த காரியத்தில் நிறைய காரியத்தை பார்க்கும் பொழுது நம்மையும் அதை பாதுகாக்கிறார். ஏன்னா நம்மளை யார்? ராஜாவுடைய பிள்ளைகள். அதனால தான் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு. நாம் எதை சுதந்திரிக்கணும்? ரட்சிப்பை சுதந்திரிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய காரியத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ முடிவு பறிந்து நிலைநிற்பதற்கு அநேக காரியங்களை செய்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அவன் கொடுத்திருக்கிறார். இந்த விஷயத்தில் நம்ம சரியாக இருந்து இந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது பாவம் செய்த தூதர்களை, கீழ்ப்படியாத தூதர்களை நியாயம் தீர்க்கக்கூடியவர்களாகவும், நம்மளை மனிதர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, சபை வகுப்பாரை வைத்திருக்கிறான்னு பார்க்குறோம். ஆனால் என்னைக்கு இப்படிப்பட்ட வகுப்பில் வரக்கூடிய நாம அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய இடர்கள்
அக்கிரமம் செய்கிறர்கள். 2 காரியம். அவருக்கு இடரில் யாரெல்லாம் உண்டாக்குறாங்களோ, யாரெல்லாம் அக்கிரமம் செய்கிறார்களோ, அவர்களை மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்கள் அனுப்பி என்ன பண்ணுவார்? அவர்களை என்ன பண்ணுவார்? அகற்றி போட்டுருவார். அப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் இந்த தேவதூதர்கள் பாடத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ரட்சிப்பை சுதந்திரிக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படணும். அக்கிரமும் இடரும் உண்டாக்கக்கூடியவர்களாக தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்படக்கூடாது. அதற்காக தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தான் நம்மகிட்ட இருக்கணும் முடிய நம்மை அப்புறப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொண்டோம். கர்த்தர் தாமே இந்த பாடத்தை ஆசீர்வதித்தார். செய்து கொடுத்த சகோதரர்களுக்கும் நன்றி. இறுதியாக நான் முடிவு ஜெபமாக சகோதரர் எலியா அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். மகத்தான பரிசுத்தமுள்ள அன்புள்ள நீதி நியாயமுள்ள சத்தியபரராக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள சாகாமையுள்ள ஒன்றான மெய் கடவுளே, அப்பா பிதாவே, அப்பா உமது ஒரே பேரானவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மெய் நன்றியோடு துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் புகழுகிறோம்ப்பா. தகப்பனே, இதோ நாங்கள் எங்களுக்கு இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் இருந்தாலும் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் எல்லாம் நாங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள முடியாது தகப்பனே. இந்த நாளில் நம்மை கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த ஒரு தேவ தூதர்கள் என்கிற இந்த ஒரு தலைப்பில், அப்போ அந்த தேவ தூதர்கள் எப்படி எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லியும், அது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அது எதனால் என்று சொல்லி எல்லாம் அநேக காரியங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியினால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. தகப்பனே, இதோ இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் எங்களை பாதுகாக்க, எங்களை தப்புவிக்க, எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறதுக்காகவும் செய்கிறதுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எத்தனையோ எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் தூங்கின நேரங்களிலெல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த நாளிலும் ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா, எந்த நோக்கத்துக்காக இப்போ ஏற்பட்ட மகத்துவங்களை எல்லாம் செய்தீங்களோ, இன்றைக்கும் நாங்கள் அப்பா கெட்டு போகாதபடிக்கு, நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு எங்களுக்காக பிதாவினுடைய வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசிக்கொண்டு எங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டு பிதாவிடம் நாங்கள் தண்டிக்கப்படாதபடிக்கு அப்பா முற்றுமுடிய எங்களை காக்கிறதுக்காக எங்கள் மீது வைத்த அன்பு கிருபை இரக்கத்தினாலே எங்களை பாதுகாத்து அப்பா இந்த நாள் வரைக்கும் எங்களை மேலும் மேலும் அப்பா எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாய் கூட குமாரராகி இயேசு கிறிஸ்து மூலமாகவும் அவருக்கு கீழ் இருக்கிற தூதர்களுடைய ஒத்தாசைகளையும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு சத்தியத்திலே உறுதியாக நின்று அந்த பெரிதான ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்பட்டு அப்பா நாங்கள் எப்படி ஆகிலும் தகப்பனே, அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலம் பூரணமாக விளங்கட்டும். உடைய தூதருடைய ஒத்தாசை உதவியை நாங்கள் ஒவ்வொரு நாளும் காணும்படி கிருபை செய்யுங்க. எங்களுடைய தயவு, எங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் அவர்களுக்கு எங்களுடைய உதவியை நாட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இவ்வளோ பெரிய பலத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் அறியாமல் இருக்கக்கூடாதுப்பா. அவைகளெல்லாம் அறிந்து புரிந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு தயவு செய்யுங்க. இந்த நாளில் வந்திருக்கிற சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதிங்க. வராதவர்களும் இந்த செய்தியை அப்பா ஆன்லைன் மூலமாக கேட்டு அப்பா பலனடைய அப்பா இதனுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் அனுக்கிறக்க செய்யுங்க. எல்லா மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.